ஆரம் a சென்டிமீட்டர் மற்றும் உயரம் b சென்டிமீட்டர் கொண்ட ஒரு வெற்றுக்கூம்பு ஒரு மேசையின் மீது வைக்கப்படுகிறது. இதன் அடியில் மறைத்து வைக்கக்கூடிய மிகப்பெரிய உருளையின் கன அளவு கூம்பின் கன அளவை போல் 4/9 மடங்கு என்பதை காட்டுக. ஸோ இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய வெற்று கூம்பு இருக்குது. அதுக்குள்ளுக்க எவ்வளவு பெரிய உருளை வந்து நாம மறைச்சு வைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அந்த மிகப்பெரிய உருளையின் கன அளவு வந்து கூம்பின் கன அளவை போல் 4/9 மடங்கு அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண இருக்கிறாங்க. ஓகே, ஸோ நமக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத எழுதிக்கலாம் நம்ம. ஸோ நமக்கு இதுதான் வந்து இந்த சிவப்பு கலர் லைன் தான் வந்து கூம்பினுடைய உயரம். ஸோ கூம்பினுடைய உயரம் வந்து என்னது பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து என்னது பி அப்படின்னு நான் எழுதிக்கிறேன் நான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து கூம்பினுடைய ஆரம் வந்து என்னது ஏ சென்டிமீட்டர். ஸோ இதான் வந்து என்னது ஏ சென்டிமீட்டர், அதை இங்க எழுதிக்கிறேன் நான். ஓகே, ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு இந்த உருளையினுடைய ஆரத்தை வந்து என்னது ஆர் அப்படின்னு எடுக்கிறேன். உருளையினுடைய உயரத்தை வந்து ஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ அதை இங்க வந்து எழுதியிருக்கிறேன் நான். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்துட்டு இதுக்கு பேர் கொடுக்குறேன் நான். இது வந்து என்னது ஓ அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து என்னது ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து என்னது பி அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து என்னது சி அப்படின்னு கொடுக்குறேன். இது வந்து என்னது டி அப்படின்னு பேர் கொடுக்குறேன். ஸோ இங்க நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா முக்கோணம் ஓஏபியும் ஓசிடியும் வடிவொத்த முக்கோணங்கள். ஸோ அதை இங்க எழுதியிருக்கிறேன் நான். இப்போ வடிவொத்த முக்கோணங்கள் அப்படிங்கிற காரணத்தினால இந்த சின்ன முக்கோணத்தினுடைய இந்த பக்கம், ஓகே, ஸோ மொத்த பக்கம் வந்து என்னது பி, இந்த பக்கம் வந்து என்னது ஹெச். ஸோ அப்போ இந்த பக்கம் என்னது பி மைனஸ் ஹெச். ஸோ பி மைனஸ் ஹெச் டிவைடட் பை இந்த பெரிய முக்கோணத்தோட இந்த பக்கம் வந்து என்னது பி. திஸ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இந்த முக்கோணத்தினுடைய இந்த பக்கம் என்னது ஆர், அதாவது உருளையினுடைய ஆரம் டிவைடட் பை இது வந்து என்னது நமக்கு கூம்பினுடைய ஆரம், அது வந்து ஏ. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஹெச் கண்டுபிடிக்கிறேன் நான். ஓகே, ஸோ விச் இம்ப்ளைஸ் இந்த b வந்து இந்த பக்கம் கொண்டு போறேன் நான். ஸோ b மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு இது வந்து அந்த பக்கம் போச்சுன்னா br டிவைடட் பை a. ஓகே, ஸோ நமக்கு என்னது ஹெச் தான் தேவை. ஸோ அப்போ என்னது இது இந்த பக்கம் வந்துடலாம், இது இந்த பக்கம் வந்துடலாம். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு இது இந்த பக்கம் வந்ததுனால ஆல்ரெடி இங்கே என்னது b மட்டும் தான் இருக்குது. ஸோ b மைனஸ் br பை a. ஸோ நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய உருளையின் கன அளவு. ஸோ அப்போ என்னது கன அளவு எடுத்துக்கிட்டு அது மிகப்பெரியது, அதாவது மேக்சிமம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும் போது அதனோட உயரம் என்ன ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு தேவையானது உருளையின் கன அளவு. ஸோ உருளையின் கன அளவு ஃபார்முலா என்னது v இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஓகே, ஸோ நமக்கு இங்க பை ஆர் ஸ்கொயர் இருக்கட்டும். ஹெச் அப்படிங்கிறது என்னது இப்போதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் b மைனஸ் br பை a. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்துட்டு v is equal to இந்த pi r square உள்ள பெருக்கிடலாம். ஸோ pi b r square minus pi r square, இங்கே ஒரு r இருக்குது. ஸோ இங்கே வந்து என்னது கான்ஸ்டன்ட் வந்து என்னது b by a இருக்குது. ஸோ pi b by a r cube. ஓகே, ஸோ இதான் நமக்கு கிடைச்சிருக்கிற கன அளவு. r அப்படிங்கிறதுல வந்து என்னது இது ஒரு சார்புல இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது என்னது dv by dr. ஓகே, ஸோ இது ஆருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் நமக்கு என்ன கிடைக்கும் இங்கே பை பி இருக்குது. ஆர் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட்னா 2r. ஸோ நமக்கு என்னது 2 பை பி ஆர். ஓகே, மைனஸ் இங்கே ஆர் கியூப் இருக்குது, அதை டிஃபரன்ஷியேட் பண்ணது 3r ஸ்கொயர். ஸோ நமக்கு என்னது 3 பை பி பை ஏ ஆர் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கிடைச்சிக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணணும் டிவி பை டிஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி அதை வந்து நாம எடுத்துக்கிட்டு ஆருடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு இதுக்கு என்ன கிடைக்கும் இங்க 2 பை பி ஆர் மைனஸ் 3 பை பி பை ஏ ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வந்து எதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் எழுதி எடுக்கிறேன் நான். பை காமனாக இருக்கு, பி காமனாக இருக்கு. ஸோ பை பி அப்புறம் ஒரு ஆரும் காமனாக இருக்குது. ஸோ அதை வெளியே எடுத்துட்டேன் நான். இங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது 2 இருக்குது மைனஸ் இங்கே என்ன இருக்குது 3 இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே கீழே ஒரு ஏ இருக்குது. ஸோ 3 பை ஏ, இங்கே ஆர் ஸ்கொயர்ல ஒரு ஆர் போச்சு அப்படின்னா ஒரு ஆர் பேலன்ஸ் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதில் நமக்கு என்ன கிடைக்கும் ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 அல்லது இங்கே 2 மைனஸ் 3 பை ஏ ஆர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது எந்த பக்கம் கொண்டு போயிடலாம் நமக்கு என்ன கிடைக்கும் நமக்கு
2 இஸ் ஈக்குவல் டு 3 பை ஏஆர். ஓகே, ஸோ நமக்கு தேவை ஆர் தான் தேவை. அப்போ மற்ற எல்லாத்தையும் இங்கே கொண்டு வரலாம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2a பை 3. ஓகே, ஸோ இதான் நமக்கு தேவையானதாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா வந்து பொருளின் கனளவு வந்து எனக்கு 0 ஆயிரும். ஸோ அதனால அது வந்து எனக்கு மிகப்பெரியதா இருக்காது. ஸோ இதான் வந்து நமக்கு தேவையானதா இருக்கும். இதை வந்து செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு நம்ம கொண்டு போனோம். ஸோ இதான் இங்கே நமக்கு கிடைச்ச ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், செகண்ட் டெரிவேட்டிவ் டி ஸ்கொயர் வி பை டி ஆர் ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து என்னது வெறும் ஆர் இருக்கிறதுனால அது டிஃபரன்ஸ் 1 ஆயிரும். ஸோ மீதி உள்ள மாறிலி வந்து என்னது 2 பை பி. ஓகே, மைனஸ் இங்கே வந்து என்னது ஆர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அது டிஃபரன்ஸ் பண்ண என்ன கிடைக்கும், 2r கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு 3 இருக்காங்களா, 6 பை பி பை ஏ ஆர். ஓகே, ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டி ஸ்கொயர் வி பை டி ஆர் ஸ்கொயர் நமக்கு எந்த புள்ளியில ஆர் இஸ் ஈக்குவல் டு 2a பை 3 அப்படிங்கிற புள்ளியில கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து என்னது நமக்கு 2 பை பி மைனஸ் 6 பை பி பை ஏ. ஆர் வந்து என்னது 2a பை 3. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது ஏ கேன்சல் ஆயிரும். ஒரு 3 வந்து என்னது இங்கே 2ஓட கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு இங்கே என்ன கிடைச்சிருக்குது அப்படின்னா வந்து இங்கே 2 பை பி. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே மைனஸ் இங்கே ஒரு 2 இங்கே ஒரு 2. ஸோ 4 பை பி. ஓகே, ஸோ மைனஸ் 4 பை பி. ஸோ இங்கே 2 பை பி மைனஸ் 4 பை பிங்கிற என்னது மைனஸ் 2 பை பி. இது வந்து என்னது ஒரு குறையன். அதனால இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு 2a பை 3ங்கிறது தான் என்னது நமக்கு தேவையான மிகப்பெரிய உருளையின் கனளவு கொடுக்கக்கூடிய உருளையினுடைய ஆரம். ஸோ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், உருளையினுடைய உயரம் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் உருளையின் கனளவு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் உருளையினுடைய உயரம் கண்டுபிடிக்கலாம். ஸோ பி மைனஸ் பி பை ஏ. ஆர் வந்து என்னது 2a பை 3. ஓகே, ஸோ இப்போ வந்து என்னது இங்கே ஏ கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆனதுக்கப்புறம் இங்கே எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்னது நமக்கு 3 எல்சிஎம். ஸோ அப்போ என்னது இங்கே 3b மைனஸ் இங்கே வந்து என்னது பி இருக்குது 2 இருக்குது. ஸோ 2b. ஸோ 3b மைனஸ் 2b அப்படிங்கிறது b பை 3. ஸோ நமக்கு ஆரம் வந்து என்னது 2a பை 3, உயரம் வந்து என்னது b பை 3. ஸோ அப்போ உருளையின் கனளவு ஃபார்முலா என்னது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ பை ஆறுங்கிறது என்னது 2a பை 3 தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஹெச் அப்படிங்கிறது என்னது b பை 3. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு பை. ஓகே, 2 பை 3 அதனுடைய ஸ்கொயர் வந்து என்னது 4 பை 9. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே ஏ ஸ்கொயர், அதுக்கப்புறம் இங்கே என்னது b பை 3. ஓகே, ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத வந்து என்னது நான் ஒரு மாதிரி பிரிச்சு எழுதுறேன், கவனிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னது இந்த 4 பை 9 வந்து வெளியில வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு 4 பை 9 மடங்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதை அப்படி வெளியில வச்சுக்கிறேன். மீதி என்ன இருக்குது நமக்கு இங்கே 1 பை 3 பை ஏ ஸ்கொயர் பி. ஓகே, அதாவது நமக்கு உருளையினுடைய கனளவுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா வந்துட்டு 1 பை 3 பை ஆரத்தினுடைய 2 அடுக்கு பெருக்கல் அதனுடைய உயரம். ஸோ ஏங்கிறது ஆரம், பிங்கிறது உயரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து என்னது நமக்கு கொடுக்கப்பட்ட கூம்பினுடைய கன அளவு. ஸோ நமக்கு என்ன கிடைச்சுங்கிறது எழுதிக்கலாம் இங்க. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்குது, நாம கண்டுபிடிச்ச மிகப்பெரிய உருளையின் கன அளவு வந்து 4 பை 9 மடங்கு கொடுக்கப்பட்ட கூம்பினுடைய கன அளவு. ஸோ இதுதான் வந்து என்னது ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை நாம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட்.